நம்ம தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போய் திருச்செந்தூர் போனார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சீரடி போய் சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு விட்டார். என்னடா இந்து கோயில் 2க்கு போயிட்டாரு, மற்ற மதத்தினருக்கான கோயிலுக்கு போகலையான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி போகிறார். இன்றைக்கி ஒரே நாளில் வேளாங்கண்ணி போயிட்டு நாகப்பட்டினமும் போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவர் உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு மதத்தை சார்ந்தவர் இல்லை. அம்மா ஒரு மதம், அப்பா ஒரு மதம். இருந்தாலும் சினிமா படங்களாக நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அது நடிப்புங்கிறனால எல்லா மதத்திற்கான கேரக்டர்லையும் அவர் நடிச்சிருக்கிறாரு. அதையும் தாண்டி ஒரு மதத்தை சார்ந்தவங்க அந்த மதத்துக்கு தான் ஒரு மரியாதை கொடுப்பாங்க, மற்ற மதத்தை முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறலாம் கிடையாது. இப்போ திருச்செந்தூர் போகிறப்ப அவரோட பேரை கையெழுத்து போட்டு அவரோட பேரை எழுதி தான் போயிருக்காரு. எல்லா மதத்தினரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம். ஆனால் அங்கே இருக்கிற மதத்தினர் ஒத்துக்கிறாங்களாங்கிறது தான் பார்க்கணும். இப்போ இந்து ஒரு தேவாலயத்துக்கும் போகலாம், மசூதிக்கும் போகலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் நம்ம இந்து கோயிலுக்கு வருவாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது சந்தேகம் தான். ஒரு கிறிஸ்துவர் ஒரு இந்து கோயிலுக்கு வருவாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் சந்தேகம் தான். இந்துக்கள் மட்டும்தான் அனைத்து மதமும் சம்மதம் சொல்லி அனைத்து கோயிலுக்கும் போகிறோம். நம்ம திமுகவை எடுத்துக்கோங்க, பெரும்பான்மையாக அதில் இந்துக்கள் தான் இருக்காங்க. நம்மளை மதிக்கிறதே கிடையாது, நமக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கறதில்ல. ஆனால் அங்கே தான் நிறைய பேர் படையெடுத்துருக்குறாங்க. அது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக. நமக்குன்னு ஒரு இது இருக்கணும். நமக்கான நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம பிறந்த மதத்தையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. மற்ற மதத்தை மதிக்கக்கூடாதுங்கிறதுல நம்மளுடைய மதத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற மதத்தினரை அனுசரித்து போகணும். இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை அப்படி தான் நடந்துச்சு. அங்கே அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை வரப்போ அங்கே இருக்கிற இந்துக்களும் சொன்னாங்க, அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி வச்சுருக்க கடையில் இருக்கிற நிர்வாகிகளே சொன்னாங்க, நாங்கள் இங்கே இந்துவும் முஸ்லீமும் நாங்கள் மாமே மச்சானாக தான் பழகிட்டு இருக்கோம், யாரோ வெளியில் வந்து தான் இந்த பிரச்சனையை கிளப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக தான் நம்ம மக்கள்கிட்ட மத பிரச்சனை வருது. மற்றபடி எல்லாமே இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கும். அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பெருசு. மற்ற விஷயத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்து கூப்பிட்டாலும் நம்ம போயிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம விஜய் அவர்கள் போகிறாரு. இதுக்கு என்னென்ன சர்ச்சைகள் வரப்போகுதுன்னு தெரில. அவர் பொதுவாக எல்லா மக்களையும் மதிக்கிறவர். எல்லா மதத்திலிருந்தும் அவருக்கு இந்த வாட்டி ஓட்டு போயிருக்கு. எல்லா மதத்தினருக்கும் அவரை பிடிச்சவராக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இதில் ஒரு அரசியல் விமர்சனம் வரும். போயிட்டு வரட்டும், பொறுத்துந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.